இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அவெஞ்சர்ஸ் த கேங் டைனசிட்டியோட ஃபுல் ஸ்கிரிப்ட் அண்ட் பிளான்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மார்வல் எப்பவோ த கேங் டைனசிட்டியோட ப்ராஜெக்ட்டை க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் அதுக்காக அவங்க கேங் டைனசிட்டியை வச்சு மார்வலோட ஃபியூச்சருக்காக கேங் டைனசிட்டியை வச்சு அவங்களோட ஸ்கிரிப்ட் அண்ட் அவங்களோட பிளான்ஸ் இப்பதான் ரிவீல் ஆகிருக்கு. அவெஞ்சர்ஸ் கேங் டைனசிட்டியை வச்சு அப்படி என்னதான் பிளான் பண்ணி வச்சிருந்தாங்கன்னு மொத்தமா டிஸ்கஸ் பண்ணி பார்த்துருவோமா? அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். 2022ல சான் டியாகோ காமிகான்ல மார்வல் அவங்களோட அவெஞ்சர்ஸ் கேங் டைனசிட்டியை முதல்ல அனௌன்ஸ் பண்றாங்க. மார்வல் இது மாதிரி அபிஷியலாவே காமிகான்ல கேங் டைனசிட்டின்ற ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட்டை கையில எடுத்திருக்கதா மார்வல் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது ஆடியன்ஸ் மத்தியிலையும் ஃபேன்ஸ் மத்தியிலையும் பெருசா பேசப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் இது சரியா இருக்குமா என்னன்றதே ஒரு பெரிய ஆர்குமெண்டா போயிட்டு இருந்துச்சு. இதுக்கிடையில ஜானத்தன் மேஜர் சட்ட ரீதியாகவும் ஏகப்பட்ட சிக்கல்களுக்கு உள்ளாக ஆரம்பிக்கிறாரு. இது மார்வல் பத்தின நெகட்டிவ் நியூஸை மக்கள் மத்தியிலையும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சதன் காரணத்தினாலேயே மல்டிவர்ஸ் லெவல்ல ஒரு பெரிய வில்லனா கேங்க கொண்டு வரணும்னு பிளான்ல இருந்த மார்வல் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் மார்வல் அவங்களோட பிளானை செயல்படுத்துவோமா வேணாமான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆன்ட்மேன் குவாண்டமினியா மார்வல் ஆடியன்ஸ் கிட்ட ஒரு நல்ல வரவேற்பா இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அது பாக்ஸ் ஆபீஸ்லயும் சரி ஆடியன்ஸ் கிட்டையும் சரி மிகப்பெரிய அளவுல பயங்கரமா அடி வாங்கி மார்வலோட எதிர்பார்ப்புக்கு ஒரு பெரிய ஏமாற்றமா அமைஞ்சிருச்சு. அப்போ மார்வல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த எப்படியாவது மார்வல் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிடணும்னு நினைச்சு ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு சில கிரியேட்டர்ஸ் எல்லாம் இது மாதிரி மல்டிவர்ஸோட ஒரு பயங்கரமான வில்லனா கேங்க காட்டுறதுன்றது அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்காது அப்படின்னு மார்வலோட ஒரு ஃபேனா ஒரு ரைட்டரா ஒரு கிரியேட்டரா அவங்க மார்வலோட பிளானை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மார்வல் ஸ்டுடியோஸ்க்குள்ளே ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி போயிட்டு தான் இருந்துச்சு. அப்போ இன்னொரு பக்கம் மார்வல் கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஃபால் நோக்கி போக ஆரம்பிச்சது. அப்போதான் மார்வல் ஒரு தெளிவான முடிவெடுத்து ஒரு பயங்கரமான பிளானை போட்டு ஆர்டிஜேவை டாக்டர் டூம் அனௌன்ஸ் பண்றாங்க. ஆர்டிஜே இஸ் பேக் அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது ஏறின ஹைப் இப்போ வரைக்குமே ஒரு துளி கூட குறையாம இருக்கு. அந்த வகையில மார்வல் ஆடியன்ஸை புரிஞ்சுட்டு ஃபேன்ஸ் எதிர்பார்க்கிற மாதிரி ஆர்டிஜேவை வச்சு ஒரு தரமான பிளானை போட்டதுக்காகவாது நம்ம மார்வலையும் நமக்காக மார்வல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு கிரியேட்டர்ஸையும் நம்ம கண்டிப்பா பாராட்டி தான் ஆகணும். அவெஞ்சர்ஸ் டைனசிட்டி ப்ராஜெக்ட்டை கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணலாம்னு இருந்த டெஸ்டின் டேனியல் கிரேட்டன் இப்போ ஸ்பைடர்மேன் 4 படத்துக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கேங் டைனசிட்டியை கேன்சல் பண்ணிட்டதும் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸ்ன்ற ரெண்டு மிகப்பெரிய ப்ராஜெக்ட்டை கையில் எடுக்க முடிவு எடுக்கிறாங்க. இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்டையும் ஸ்டீஃபன் மெக்ஃபீலி அப்படின்ற ரைட்டர் தான் ரைட் பண்ணிட்டு இருக்காரு. அதோட அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமை டைரக்ட் பண்ண ரூசோ பிரதர்ஸும் சேர்ந்து இந்த படத்துக்காக ஒர்க் பண்ண போறாங்கன்றது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் நம்ம அவெஞ்சர்ஸ் படத்துக்கான பிளானை பத்தி இதுக்கு முன்னாடியே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கேங்கோட வம்சம் பூமியில இருக்க சக்தி வாய்ந்த சூப்பர் ஹீரோஸ் மூலமா கவுன்சிலிங்கை எதிர்த்து கேங்க நிக்க வைக்கிறதா தான் இருந்துச்சு. இந்த மாதிரி தான் கதை கொண்டு போறதாகவும் ஒரு பிளான் இருந்துச்சு. ஆனா இதை பத்தி அலெக்ஸ் பெரஸ் என்ன மாதிரி ஒரு விஷயத்தை ஆன்லைன்ல ஷேர் பண்ணிருக்காருன்னா அவங்களோட பிளான் படி ஒவ்வொரு தனித்தனி சூப்பர் ஹீரோஸ் டீமும் இம்மார்டஸ் செஞ்சுரியன் ராமடாட் இவங்களை எதிர்த்து நிக்க போற மாதிரியும் இன்னொரு பக்கம் குவாண்டமினியாவோட முடிவுல 3 விதமான கேங் வேரியண்ட காட்டியிருப்பாங்க. இருந்தாலும் கான்குவாரர் வேரியண்ட் த பியாண்ட்ல இருந்து திரும்பி வந்து டாப்பல் கேங்கர்ஸை பழி வாங்கி கடைசியா மீதி இருக்கிற ஒருத்தரை தான் மாறுவாரு. இது சொல்றப்ப அவ்வளவு ஈஸியா இருந்தாலும் இது எண்ட் கேமை விட ஒரு மிகப்பெரிய போரா அமைஞ்சிருக்கும். ஆனா இப்போதைக்கு இவங்க இந்த பிளானை கேன்சல் பண்ணிட்டதுனால இதுக்கு பதிலா சீக்ரெட் வார்ஸ்ல என்ன நடக்க போகுதுன்றத பத்தியும் நமக்கு சுத்தமா தெரியல. ஆனா மறுபடியும் வந்து தொடர்ந்து மல்டிவர்ஸ் அளிக்கப்பட்டா ஏகப்பட்ட ரியாலிட்டில இருந்து தப்பிச்ச நம்ம சூப்பர் ஹீரோஸ் எல்லாரும் வாய்டுக்குள்ள மாட்டிப்பாங்க. அப்படி அவங்க வாய்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்கன்னா வாய்டுல அவங்க பியாண்டரை எதிர்த்து சண்டை போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அப்படி நடந்தா இது நம்ம சூப்பர் ஹீரோஸ்க்கு ஒரு பெரிய போராட்டமாவும் சவாலாவும் இருக்கும். மல்டிவர்ஸ் ஆக வச்சு மொத்தம் 2 பகுதியா மார்வல் பிளான் பண்ணிருக்கிறதுனால அதோட ஒரு பகுதியா கூட டாக்டர் டூம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சில லீக்கர் சைட்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. ஆனா இப்ப நடந்துட்டு இருக்கிறது அடுத்த சாகாக்கு என்ன மாதிரியான பின்விளைவுகளை ஏற்படுத்தும்னு நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியல. கேங்க விட டாக்டர் டூம் சக்தி வாய்ந்தவரா இருக்கிறதுனாலையும் எல்லாரோட ஃபேவரட் கேரக்டரா டாக்டர் டூம் மாறிட்டு வந்துட்டு இருக்கிறதுனாலையும் ஆல்ரெடி கேன்சல் பண்ண ஸ்கிரிப்ட்ல இருந்த ஒரு சில பிளான்ஸை மட்டும் இதுல கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் பெரோஸ் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கேங் கேரக்டரை இன்னும் டெவலப் பண்றதுக்கு எம்சியூல லோக்கி பெர்ஃபெக்ட்டா செயல்பட்டு இருந்தாலும் மூவிஸை பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களோ அதே அளவுக்கான இன்ட்ரெஸ்ட்டை சீரிஸ்லயும் காட்டுறாங்களான்னா அதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். அதனாலேயே கேங்க மல்டிவர்ஸ் லெவல்ல ஒரு பெரிய வில்லனா கொண்டு வந்திருந்தாலுமே திடீர்னு எங்க இருந்தா வந்தான் திடீர்னு மல்டிவர்ஸ் லெவல்ல ஒரு பெரிய வில்லனா மாறிட்டான் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தான் வர வச்சிருக்குமே தவிர இப்ப நம்ம டாக்டர் டூமை பார்த்துட்டு இருக்க இடத்துல கேங்க வச்சு பார்த்தா டாக்டர் டூம் கிட்ட இருக்கிற ஹைப்பும் கியூரியாசிட்டியும் கேங்க கிட்ட இருந்திருக்குமா அப்படின்னா அது கண்டிப்பா இல்ல. பட் எனிவேஸ் கேங் டைனசிட்டியை மார்வல் கேன்சல் பண்ணது ஒரு வகையில நல்லதுதான். அதனால தானே ஆர்டிஜேவை டாக்டர் டூமை கூட்டிட்டு வந்தாங்க. இல்லைன்னா மார்வல் வேற ஏதாவது பிளான் பண்ணிருப்பாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.